தமிழ் பேச அனைவர்களுக்கும் எனது வணக்கங்கள். தமிழ் மேக்கை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் அது நியூ வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எப்படி ஓல்டு வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐடிஎம் எதுக்கு யூஸ் ஆகும்? ஐடிஎம்ன்றது என்னன்னா இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர். இது வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரோட அது வந்து பேட்ச் ஆகிக்கும். பேட்ச் ஆனோடனே நீங்கள் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். வீடியோ மட்டும் கிடையாது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெட்டோட டவுன்லோடிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம வந்து டெவலப் பண்ணோம்னா ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அதுவும் இல்லாமல் டைம் சேவிங் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஃபைலை டவுன்லோட் பண்ணால் ஈக்குவலாக வந்து ஸ்பீடு வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். மற்ற டவுன்லோடிங் மேனேஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வந்து ஸ்பீடு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஸ்பீடு மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் ஸ்பீடு கிடைக்கும், ஈஸியாகவும் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் எப்படி ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஓல்டு வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதான் ஓல்டு வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். நாம் நார்மலாக அன்இன்ஸ்டால் பண்ணால் கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் வந்து எந்த சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் அதோட சில ஃபைல்ஸ்லாம் வந்து லோக்கல் டிஸ்க் சியில் வந்து அதே பேரில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓல்டு வெர்ஷனும் லேட்டஸ்ட் வெர்ஷனும் வந்து மெர்ஜ் ஆயிரும். ஸோ அதனால அந்த சாஃப்ட்வேர் வந்து எடுக்காமல் போகிறதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து சிசி கிளீனர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. கரெக்டாக அதில் உள்ளது எல்லா ஃபைலையுமே எடுத்துரும். ஸோ டூல்ஸ் போங்க ஃபஸ்ட்டு, ஐடிஎம். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் மறுபடியும் அது அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கிராக்கு, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம். ஓகே, இதை வந்து நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது எப்பவுமே ஃபுல் கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இது எப்பவுமே அன்இன்ஸ்டால் கொடுத்தோடனே ஐடிஎம்மில் வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் இப்போ ரீபூட் பண்ண போகிறேன், நீங்களும் ரீபூட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ரீசெட் பண்ணக்கப்புறம் சிஸ்டம் ரீசெட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து சிசி கிளீனரில் போய்ட்டு டூல்ஸில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட கிராக் ஃபைல் எப்பவுமே ஓல்டு வெர்ஷன் கிராக் ஃபைல் எப்பவுமே இருக்கும். ஓகே, அது இருக்கான்னு நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ என் நெட்டில் காட்டுது பார்த்தீங்களா, அதாவது ஐடிஎம் கிராக் ஃபைல்னு. ஸோ இதை வந்து இதில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை நான் எதனாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதனால நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் அதெல்லாம் பக்ஸாக மாறிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சி கிளீனில் போய்ட்டு உங்கள் டெம்பரவரி ஃபைல்ஸ் அண்ட் ஓல்டு ஃபைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஐடிஎம்லாம் வந்து இருக்கும், அதாவது அதோட ஓல்டு வெர்ஷன் டெம்பரவரி ஃபைல்லாம் வந்து எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள், ரன் க்ளீன் கொடுங்க. ஸோ ரன் க்ளீன் கொடுத்தீங்கன்னா அது க்ளீன் ஆகும். அந்த டெம்பரவரி ஃபைல்ஸ் இதில் போய் பாருங்கள், அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டும். அப்படி காட்டாட்டி நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே காட்டுறது பார்த்தீங்கன்னா ஐடிஎம் டவுன்லோடிங் மேனேஜர் அப்படின்றது, இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜருக்கு இந்த இதெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் எப்பவுமே சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து எப்படி ஐடிஎம் அதாவது இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் நியூ வெர்ஷன் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஐடிஎம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. ஸோ இது வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்பயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிராக்கோட இருந்தாலே அதெல்லாம் வந்து வைரஸ் ஃபைல் தான். பட் இதனால் சிஸ்டத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் எப்பயுமே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்டி வைரஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடிஎம்மை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடிஎம்லாம் நீங்கள் வந்து டொரண்ட்டில் வந்து தயவுசெய்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஃபைல்ஸை வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐடிஎம் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறப்ப டேரெக்டாக என்ட்ரு கொடுக்காம ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பவுமே ரன் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணோடனே உங்கள் அந்த ஐடிஎம் வந்து உங்கள் ப்ரௌசரோட பேட்ச் ஆகிறதுக்கு வந்து காட்டும். ஸோ எல்லாமே பேட்ச் ஆகும். சப்போஸ் பேட்ச் ஆகலைன்னா அதுக்கும் நான் வழிகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கீழே வந்து பார்த்துக்குங்க. ஐடிஎம் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ 32 பிட் பேட்ச் அண்ட் 64 பிட் பேட்ச்னு இருக்கும். இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இது 32 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது 64 பிட் கிராக்கு. ஆக்சுவலி இது 64 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 32 பிட் கிராக்காக இருக்கும். ஸோ அதனால் 64 பிட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுவும் ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா போட்டிருக்கா ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸில் 64 பிட்டில் வந்து தான் இது கிராக் வந்து போகும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ்ட். ஸோ முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஐடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐடிஎம் 6.27 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஐடிஎம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்கும். ஸோ அது அப்டேட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டுன்னு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதாவது கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பில் போயிட்டு செக் ஃபார் த அப்டேட்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அப்டேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும். ஆனால் அது ட்ரையல் வெர்ஷனாக வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான கிராக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கில் அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ப்ரௌசரில் வந்து இந்த ஐடிஎம் வந்து பேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஒரு சில வழிகள் சொல்கிறேன். சில பேருக்கு கண்டிப்பாக வந்து பேட்ச் ஆயிரும். டெஃபினட்டாக இன்ஸ்டால் பண்ணோன்னே அது வந்து பேட்ச் ஆயிரும். ஸோ போய் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு பேட்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பேட்ச் ஆகலை அப்படின்னா அது நான் சில வழிகள் சொல்கிறேன். நான் என்னோட வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் போங்க, லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் இருக்குது. இதில் இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் இதில் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நான் 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், கூகுள் குரோம் அண்டு மொசில்லா ஃபயர்பாக்ஸ். ஆல்ரெடி மொசில்லா ஃபயர்பாக்ஸில் பேட்ச் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.